ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட் வச்சு எப்படி எல்பிபி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மினிமைஸ் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து மேக்ஸிமைஸ், இது வந்து மினிமைஸ். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது நான் போடும்போது சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து இன்னும் பெட்டராகவே புரியும். ஆல்ரெடி இது கூட பாருங்கள், மினிமைஸ் பார்த்துட்டு கூட மேக்ஸிமைஸ் வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நான் கொஸ்டின் மென்ஷன் பண்ணிட்டேன். இங்கே என்ன மினிமைஸ் பண்ண போகிறோன்னா வந்து இதுதான் ஈக்குவேஷன். அதுக்கான கன்ஸ்டன்ட்ஸ் 3 கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு நான் நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து கொஸ்டினில் கொடுத்துடுறது. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிறதே வந்து இது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து 6 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? அது எப்படி ப்ளாட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணுவோம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, 5x. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு 5x + y இப்படி ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டுனா நம்ம வந்து ஈக்குவல் டுவாக மாற்றிட்டு தான் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஈக்குவல் டுவாக மாற்றிட்டோன்னா 10. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எப்பயுமே வந்துட்டு x = 0, y = 0 இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணணும். ஸோ 5x + yயில் வந்துட்டு x = 0 இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், அதே போல் y = 0 இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும். இது 0னா அப்போ y = இது 10ங்க, y = 10 இருக்கும். இங்கே வந்துட்டு 5x = 10 இருக்கும். அப்போ x = 2 இருக்கும். இப்போ இங்கே பாயிண்ட் என்னவாக இருக்கும், ஆல்ரெடி x வந்து 0, நம்ம y வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 0, 10. இங்கே என்னவாக இருக்கும், x தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2, y = 0. இப்போ 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நேம் வச்சுருங்க. a, இது வந்து b அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x + y ≥ 6. அதை வந்து ஈக்குவேஷனுக்காக மாற்றிட்டோன்னா x + y = 6. இதில் வந்து x = 0, y = 0. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 0 + y = 6, y = 6. அவ்வளோதான். இங்கே வந்து y 0. ஸோ அதனால் நான் இங்கே ஏன் 0 போடுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ x = 6. அவ்வளோதான். இதை நீங்கள் பாயிண்ட் எழுதிக்கிட்டிங்கன்னா 0, 6, 6, 0. இதை வந்து நீங்கள் cன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து நீங்கள் dன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x + 4y ≥ 12. அப்போது x + 4y ≥ 12ன்னு போட்டிங்கன்னா x = 0, y = 0 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 0 + 4y = 12, 4y = 12, y = 3. இங்கே y = 0ன்னு போட்டிங்கன்னா x + 4 × 0 = 12, x = 12. பாயிண்ட்ஸாக மாற்றும் போது 0, 3 வந்து 12, 0. இதை நம்ம வந்துட்டு EF இப்படின்னு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து தெரிஞ்சிடுச்சு. பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். ABCDEF 6 பாயிண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்துட்டு டைரெக்டாக ப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு பேசிக் கிராஃப் போட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு கிராஃப் மாதிரி போட்டேன். உங்கள்கிட்ட கிராஃப் ஷீட் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர். பட் தென் நீங்கள் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸு ஒய் ப்ளாட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே எஃப் வந்து 12 வரைக்கும் இருக்குது, நான் இங்கே 8 வரைக்கும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 9, 10, 11, 12 இது போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 7, 8, 9, 10 பிகாஸ் இங்கே வந்து 10 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏ பாயிண்ட் என்னது, 0, 10. அப்போ வந்து இதுதான் ஆரிஜின். ஓகேவா? ஸோ 0லேருந்து 10 இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பி பாயிண்ட் என்ன இருக்குது, நான் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பாயிண்ட் எடுத்தோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன் அழகாக கிராஃப் போடுறதுக்கு. ஓகே, அழகாக இல்லை, எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட் ஏ. அடுத்து பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,0. அப்போது இந்த பாயிண்ட் ஏபி. அவ்வளோதான். இது ரெண்டுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுத்தோம். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சி பாயிண்ட் வந்துட்டு 0,6. அப்போது இங்கே. அண்ட் தென் டி வந்துட்டு 6,0 இங்கே. ஸோ சி அண்ட் டியை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இ பாயிண்ட் வந்துட்டு 0,3 இங்கே வரும். எஃப் பாயிண்ட் வந்துட்டு 12,0 அப்போ இங்கே வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து கிராஃப் இப்படி தான். பட் நீங்கள் வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இந்த ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிரேட்டரில் இருக்குது, இது வந்து லெஸ் தெனில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்னவாக இருக்கணும், ஃபீஸபிள் ரீஜன் வந்து கிரேட்டர் தானாக இருக்கணும். இப்போ 10 இருக்குன்னா அது வந்து லெஸ் தென், இதுதான் வந்து அதிகம். அப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விடவும் வந்து ஃபீஸபிள் ரீஜன் அதிகமாக இருக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனை விடவும் ஃபீஸபிள் ரீஜன் அதிகமாக இருக்கணும், தேர்ட் லைனை விடவும் அதிகமாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் இது எல்லாத்தை விடவுமே வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஈவன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட்டு சம் மேக்ஸிமைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் எப்படி இருந்தது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும் போது தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிற காமன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ரெண்டுத்துக்குமே வந்து இன்சைடில் இருக்கணும், காமனாக இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமைஸில் பார்த்தோம். பிகாஸ் அங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து அதிகமாக இருக்கணும், அதே போல் காமனாகவும் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறீங்க, அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஏபி பாயிண்ட் தான். இதுதான் ஏபி. ஓகேவா? இதை விட அது வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அதிகமாக இருக்கணும். அதே போல் பி பாயிண்ட் இருக்கணும். பி பாயிண்ட் எடுத்திங்கன்னா சிடி என்னவா இருக்குது, இதுதான். ஸோ சிடி இதை விடவும் அது வந்து அதிகமாக இருக்கணும். அதே போல் லாஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதை விடவும் அது வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கிற ஏரியா எதுனா இந்த ஏரியா தான். ஓகேவா? பிகாஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து அது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இதுதான் வந்து இதில் ஃபீஸிபிள் ரீஜன். இது மேலே தான் வரணும், நான் தப்பாக போட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக இருக்கிறது தான் ஃபீஸிபிள் ரீஜன். இதுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பாயிண்ட்டு எஃப் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பட் நடுவில் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் வந்துட்டு ஏபிசிடி எஃப் வரைக்கும் இருக்குது. நான் இது வந்து ஜஸ்ட் XY அப்படின்னு எடுத்துக்கவா, ஆர்எல்ஸ் ஜிஹெச்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபீஸிபிள் ரீஜனில் வந்து நமக்கு AGHF இதுதான். ஸோ ஆல்ரெடி ஏ பாயிண்ட் என்ன நமக்கு தெரியும், 0,10. எஃப் பாயிண்ட்டு நமக்கு என்னென்னு தெரியும், 12,0. பட் நமக்கு வந்து ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஹெச் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்னென்ன ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஜி பாயிண்ட்ஸ் என்னென்ன ஈக்குவேஷன்ஸோட கட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஏபி வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அதாவது 5x + y = 10. அந்த ஈக்குவேஷன் தான் இந்த லைன். ஓகே, ஸோ இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x + y = 6. அதுதான் இந்த லைன். அதுக்கப்புறம் இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 4y = 12. இதெல்லாம் நான் எங்கேருந்து எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுகிறேன். ஏன் அந்தந்த லைன் அப்படின்னு பார்த்துன்னு தெரியுதா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏபி கிடச்சிது, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சிடி கிடச்சிது, இங்கேருந்து இஎஃப் கிடச்சிது. ஸோ ஏபிக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், சிடிக்கு செகண்ட் ஈக்குவேஷன், இஎஃப்க்கு தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ நான் ஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்
இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அதே போல் நான் வந்து ஹெச் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இந்த ஜிஹெச் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து எழுதி வச்சிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஹெச் கிடச்சிரும். ஸோ எப்படி பேசிக்காக சால்வ் பண்ணுவோம்? எலிமினேஷன் மெத்தட் தான். ஸோ இதை வந்து நம்ம 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5x + y = 10, 5x + 5y = 30. ஸோ எலிமினேட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். -4y = -20, y = 5. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வரும். ஸோ இதில் வந்துட்டு ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 5, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில். x + y = 6ல் x + ஒய்யோட வேல்யூ தான் வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது x = 1. அப்போ ஜி பாயிண்ட் என்னது? 1,5. அதே போல் ஹெச் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது ஹெச் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். நான் வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x + 4y = 6 4s are எவ்வளோ? 24. அதே போல் x + 4y = 12. சப்ட்ராக்ஷன் 3x இது கேன்சல் ஆகிடும் = 12. அப்போ x = 4. இதை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ 4 + 4y = 12. ஸோ 4y = 8, y = 2. ஸோ அப்போ ஹெச் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சிச்சா? h = 4,2. ஸோ ஜிஹெச் வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே எழுதிக்கலாம் 1,5, 4,2. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம டேபிள் போடணும். ஸோ நான் டேபிள் போட்டு சொல்கிறேன். ஸோ டேபிள் போட்டாச்சு. டேபிள் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா? கோஆர்டினேட்ஸ், மினிமைஸ் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் எங்கேருந்து எடுத்தோன்னு தெரியுதா? ஸோ ஃபீஸிபிள் ரீஜனோட பாயிண்ட்ஸ் தான் இந்த AGHF. இதை தான் நம்ம வந்து எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கான மினிமைஸ் இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து எடுத்துக்கோ. கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க மேஜரான பாயிண்ட்டு இது தான், மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். இதை தான் எடுத்து நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது டேரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி எது மினிமமாக இருக்குது அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து z = எக்ஸுன்ற இடத்துல என்ன போடணும்? 0 + ஒய்ன்ற இடத்துல என்ன போடணும்? 10. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகேவா? இதுலேயும் எக்ஸுன்ற இடத்துல 1 + ஒய்ன்ற இடத்துல 5. சாரிங்க, தப்பாக எழுதிட்டேன். 5. ஓகேவா? z = 3, எக்ஸுன்ற இடத்துல 4 + 2, ஒய்ன்ற இடத்துல 2. z = 3 × + 2 × 0. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்கள். இது வந்து 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20. அதுக்கடுத்து 3 + 2 5s எவ்வளோ? 10, 13. இது வந்து 12 + 4 எவ்வளோ? 16. அப்புறம் டைரெக்டாக இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே போதும் 36, பிகாஸ் இது வந்து 0. அவ்வளோதான். இது வந்து என்னது? மினிமம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. மேஜரான டிஃப்ரென்ஸே இதுதான். மேக்ஸிமைஸில் வந்துட்டு நம்ம எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த பாயிண்ட் எடுக்கிறோம், பிகாஸ் அது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு எது வந்து மினிமமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ பாயிண்ட்ஸில் வந்து எது ரொம்ப மினிமமாக இருக்குது? 13. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம எடுக்கணும். ஜி பாயிண்ட்டோட வேல்யூ என்ன? எக்ஸில் வந்து 1, 5. அப்போது x = 1 அண்ட் y = 5. அந்த இடத்துல z = 13. ஸோ இதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ மினிமம் வந்து எப்போ கிடைக்கும்னா x 1ஆக இருக்கும்போது y 5ஆக இருக்கும்போது z வந்துட்டு மினிமமாக 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். மேக்ஸிமைஸும் எப்படி கண்டுபிடிச்சோம்? எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் எக்ஸு ஒய் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் இது வந்து மேக்ஸிமமாக நமக்கு கிடைக்கும்.
இங்கே வந்து எக்ஸ் ஒய்யே இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு மினிமம் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் வந்துட்டு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் அச்சீவ். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து இந்த பாயிண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபார்முலேட் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா, என்ன அப்படின்றத நம்ம வந்து எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் plot the constraint lines, consider them as equation. இந்த லீனியர் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸாக மாற்றுறோம். ஓகேவா, இப்படி ஈக்குவேஷன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் ஃபீஸிபிள் ரீஜன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபீஸிபிள் ரீஜன் என்ன அப்படின்றது கிராஃபில் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் இருக்கிற கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து டேபிளில் போட்டு மேக்ஸிமமாக இருந்தால் மேக்ஸிமம், மினிமமாக இருந்தால் மினிமம் அப்படின்றத எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எடுத்து அதை தான் லாஸ்ட்டாக எக்ஸ் ஒய்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம்க்கான சம். இப்போது மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு புரியாது. பட் தென் இது மேக்ஸிமம், இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து மினிமம். ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து என்கிட்ட கேளுங்க. மற்றபடி அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே வந்து வேறு ஏதாச்சும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சு இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.